22. 22. طيب إذا إن شاء الله سندرس اليوم الدرس 22. طيب الآن طيب الوحدة الثالثة السكن الدرس 22. التدريب الأول صل بين قطعة الأثاث والمكان الذي توجد فيه. என்ன சொல்லிருக்கிறாங்க என்றால் இங்க கிதாஅத்து அசாஸ் பொருட்களுடைய பெயர்கள் தந்திருக்கிறாங்க. முர்ஃபத்து ஜுலூஸ் அந்த மாதிரி. அதை நாங்க அது எங்க இடத்துல இருக்குமோ பொருட்கள் தந்திருக்கிறாங்க. ஒரு கிதா அசாஸ் என்றால் உங்களுக்கு தெரியும் தலைப்பாடு. கிதா என்றால் ஒரு துண்டு என்ற மாதிரி அர்த்தம். துண்டு என்றால் உங்களோட பாசையில எப்படியோ தெரியாது. அதாவது நான் துண்டன் நீங்க நான் சொல்றது வந்து ஒரு ஒரு பகுதியை நீங்க நம்ம வச்சுக்கொள்ளலாம். ஒரு பொருள் அதை நாங்க இங்க மேல 4 இடங்கள் தந்திருக்கிறாங்க. அந்த 4 இடங்கள்லையும் எந்த இடத்துல இந்த ஒவ்வொரு பொருட்களும் இருக்குமோ அதோட நீங்க இணைக்கணும். சரியா? طيب التدريب الأول صل بين قطعة الأثاث والمكان الذي توجد فيه. طيب الآن انظروا. 1 غرفة جلوس. 2 حمام. 3 غرفة نوم. 4 مطبخ. طيب இப்போ நீங்க உங்களோட புத்தகத்துல நீங்க இது எல்லாத்தையும் இணைங்க. சரியா? இணைச்சிட்டீங்களா சொல்லுங்க. அதுக்கு பிறகு நாங்க பார்ப்போம். முதலாவது கிதாக்கு வரும். இந்த முதலாவது கிதா, இந்த முதலாவது அசாஸ். ரைட். இந்த அசாத்துக்கு நாங்க அரபியில என்ன சொல்றோம்? வலது பக்கமாக முதலாவது இருக்கக்கூடிய அசாஸ், அதுக்கு என்ன சொல்லுவோம்? أحسنتم. مرآة. طيب இந்த மிர்ஆ மேல உள்ள மக்கான்கள்ல எந்த மக்கான்ல இருக்கும்? இப்போது நாங்க இரண்டாவது அசாத்துக்கு வரும். இரண்டாவது அசாத்துக்கு நாங்க என்ன பெயர் சொல்வோம்? சரீருக்கு பொருத்தமான இடம் அல் மக்கான் அல்லதி யூஜது ஃபீஹி ஸரீர். சரீர் இருக்கக்கூடிய இடம் غرفة نوم. طيب மிர்ஆவும் வந்து எதுக்கு பொருத்தமா இருக்கும்? غرفة نومக்கு பொருத்தமா இருக்கும். நீங்க சொன்னது ஹம்மாம் நான் சொன்னோம் என்றாலும் غرفة نوم ஹம்மாமை விடவும் غرفة نومக்கு அதிகமாக பொருத்தமாக இருக்கும் தானே? அதாவது குளியல் அறையில ஹம்மாம் என்றால் குளிக்கக்கூடிய இடம். இஸ்தஹம் என்று சொல்றீங்க வந்திருக்கு. ஹம்மாம்ல அடிப்படையான கருத்தை தான். இப்போ غرفة نومக்கு தான் முதலாவது இருக்கக்கூடிய மிர்ஆவும் பொருத்தமாக இருக்கும். அடுத்தது மூன்றாவது சூரா என்ன? சூரத்து ثالثة ما هو المكان الذي يوجد فيه الفرن؟ فرن يقول مكان مطبخ. ايوه احسنت. طيب السورة الرابعة
أريكة سجادة أيوة. الصورة الرابعة أريكة. سجادة وأريكة. أريكة. طيب ما هو المكان الذي يوجد فيه توجد فيه الأريكة؟ غرفة جلوس. طيب الصورة الخامسة ثلاجة سجادة ثلاجة وسجادة خامسة سجادة. طيب سجادة. ما هو المكان الذي توجد فيه السجادة؟ سجادة இருக்கிற இடம் எது؟ غرفة الجلوس. மிக பொருத்தமானது غرفة الجلوس. طيب الصورة السادسة ثلاجة. أين توجد الثلاجة؟ مطبخ. في أي مكان توجد الثلاجة؟ في المطبخ. طيب الصورة السابعة السخان. أين يوجد السخان؟ حمام. أيوة. في أي مكان يوجد السخان؟ في الحمام. طيب الصورة الأخيرة كرسي صورة الصورة الثامنة طيب الأثاث الثامن الستارة. طيب أين توجد الستارة؟ غرفة النوم. في غرفة النوم. طيب النادل இருக்கும் பொதுவா மிக பொருத்தமானது நாம் இங்க பார்க்கிறோம் غرفة النوم. طيب الآن غرفة الجلوس அதுக்கு பொருத்தமான அசாஸ் எது? سجادة. طيب حمام அதுக்கு பொருத்தமானது எது சொன்னோம்? ஹம்மாம்ல இருக்குமா? என்னப்பா ஹம்மாம்ல வைக்கிறது சஹான் மட்டும்தான். இங்க வந்து மிக பொருத்தமானது சஹான். طيب غرفة نوم مرآة سرير ستارة. أريكا சொல்லியாச்சு மேல غرفة الجلوس. طيب அப்ப மூன்று அசாஸ்கள் எது? سرير مرآة ستارة. طيب فرن ثلاجة. طيب فرن ثلاجة. طيب الآن ننتقل إلى التدريب الثاني. التدريب الثاني نقوله அதில் 2 பயிற்சி இருக்கிறாங்க. ஒன்று ஹம்சா அஷிர் என்ற இஷாரா சுட்டிக்காட்டு إلى الصورة التي تسمع اسمها. நீங்க செவிமடுக்கிற சூறாவுல நீங்க சுட்டி காட்டணும். சரியா? இப்ப நான் சில சூறாக்களை இங்க சொல்லுவேன். அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். சரியா?
ரைட். நான் முதலாவது சூறாவுல மவுஸ் வச்சிருக்கிறேன். அது வந்து உங்களுக்கு சரியா மவுஸ் பாயிண்டர் காட்டுதா இல்லையா? முதலாவது சூறால சாணியில காட்டுது. சாணியில காட்டுது. சரி சரி. ரைட். இப்போது நான் சூறாக்களுடைய பெயர்களை சொல்லும் பொழுது அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. சரியா? முதலாவது நாங்க ஒரு சூறாவையும் பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா? சரி, முதல்ல சொல்லி பார்ப்போமே, அப்புறம் நீங்க சரியா சொல்றீங்க. நான் சொல்லும் பொழுது நீங்க கேட்டுட்டு இருங்க. சரியா? இதுல இருக்கிற சூறாக்கள் உங்களோட காதுல கேட்கணும். சஜ்ஜாதா, غرفة، مطبخ، غرفة نوم، أثاث، غرفة جلوس، حمام، شقة، حي، بيت، مرآة، دور. طيب இந்த சூறாக்களுடைய சத்தம் எல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்கு. ரைட். இப்போது நான் சொல்றேன், நீங்க சுட்டி காட்டுங்க. சரியா? அப்படி செய்யறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால நாங்க டிரெக்டாவே சூறாவை நான் சொல்லும் பொழுது நீங்க அந்த சூறாவுக்குரிய பெயரை சொல்லலாம். சரி? ரைட். அஸ்ஸூரத்துல் ஊலா ஓடருக்கு வரும் பிரச்சனை. சூரத்துல் ஊலா غرفة النوم. السورة الأخيرة. أخيرة أنا كدش سورة. السورة الأخيرة. سجادة. سجادة. طيب السورة الرابعة. نعلى السورة الرابعة. غرفة سرير. سريرة إلا سرير. طيب السورة الثالثة. مرآة. طيب السورة الثانية இரண்டாவது வரியில இரண்டாவது حمام. طيب மூன்றாவது சத்தர்ல வரியில மூன்றாவது ரோல முதலாவது சூரத்துல் ஊலா. حي. طيب أحسنتم. طيب السورة الأولى இரண்டாவதுல முதலாவது. السورة الأولى بيت. طيب طيب دورன்றது எதுக்கு பொருத்தமானது? ஃப்ளோர் செகண்ட்ல தேர்ட் செகண்ட் ரோல சலாசா. அது வந்து தௌரண்டா என்ன? ஃப்ளோர் அடுக்குமாடி. ஃப்ளோரண்டா அடுக்குமாடி இல்ல. ஃப்ளோரண்டா ஒரு மாடி. ஒரு தௌர்ல ஒவ்வொருண்டா முதலாவது மாடி, தௌர் தானி இரண்டாவது மாடி, அல்லது இதுதான் தௌரண்டு நாங்க பயன்படுத்துறது. அடுத்தது வந்து இப்ப நான் சொல்லும் பொழுது நீங்க எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத சொல்லுங்க. சரியா? சஜ்ஜாதா எங்க இருக்குது? அடுத்தது வந்து غرفة.
முதலாவது லைன்ல முதலாவது. ஃபர்ஸ்ட் طيب வாஹ் இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட்ல லாஸ்ட் லாஸ்ட் செகண்ட்ல லாஸ்ட். طيب غرفாவுக்கு நிறைய பொருத்தமானது இருக்குது. சரி பாப்போம். அடுத்தது வந்து மத்பஹ். மத்பஹ்க்கு எது பொருத்தம்? செகண்ட் ரோல் தேர்ட் ரோல்ல தேர்ட் ரோல் செகண்டா இருக்கு தேர்ட் ரோல செகண்ட். செகண்ட் அது மத்பஹா ஹம்மாமா? மத்பஹ் இல்ல கடைசி இதுல வந்து தேர்ட் ரிலேட்டடா இருக்கு மிஸ்டர். தேர்ட்ல செகண்டா இருக்குது. அது பொருத்தமா இருக்கும். ஏன்னா அது மத்பஹ் ஆமா. டைனிங் டைனிங் ஹாலா இருக்குது. சரி غرفة نوم. طيب ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட் ஒன் அர்பா. அத வந்து நாங்க சரீருக்கு எடுத்துக்கலாம். غرفة نوم غرفة نومக்கு எதை எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் முதல்ல சூரத்துல் ஊலா. சூரத்துல் ஊலா முதலாவது எடுக்கலாம். طيب அசாஸ். அசாஸுக்கு எதை எடுக்கலாம்? அசாஸ் ஃபர்ஸ்ட் லைன்ல செகண்டாவதுங்க சார். ஃபர்ஸ்ட்ல طيب செகண்ட் احسنت. செகண்ட் பிக்சர் ஃபர்ஸ்ட் ஒன். طيب الصورة الثانية. الثانية الصورة الثانية. طيب غرفة جلوس. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம் சார். அதை எடுக்கலாம் இல்லையா? சூரத்து சானியாவே غرفة جلوس ஆகும். எடுத்துக்கலாம். طيب ஹம்மாம். அம்மா லைன்ல செகண்ட்ல செகண்ட் செகண்ட்ல الصورة செகண்ட். الثانية. أي الصورة الثانية. طيب شقة. ஷக்கா செகண்ட் லைன். சலாசா சூரத்து சலாசா. الصورة الثالثة. طيب شقة. طيب حي. தேர்ட் லைன்ல தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட். طيب சூரத்துல் ஊலா. طيب حي خلاص. بيت. செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட். طيب مرآة. செகண்ட் ரோல مرآة. ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட் ஃபர்ஸ்ட் ரோல சலாசா. طيب دور. دور. செகண்ட் ரோல கடைசியா இருக்கிறது. அதாவது அத்தாமினா எட்டாவதாக இருக்கிறது. அத்தாமினா அதாவது இரண்டாவது ரோல எத்தனை லாஸ்ட் ராபியா லாஸ்டா இருக்கிறது. இந்த பொருட்களுடைய பெயர்களை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணுங்கிறத முக்கியம் இந்த இடத்துல. ரைட். அடுத்தது வந்து அதே மாதிரி இந்த பயிற்சி தான். முதல்ல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அஷீர் இஷாரா செய்யும் பொழுது நீங்க எந்த இஷாரா செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க பேரை கேட்கும் பொழுது நான் ஒரு பேரை சொல்லும் பொழுது. இரண்டாவது என்ன பயிற்சி சொல்லியிருக்கிறாங்கன்னா புலி இஸ்ம சூரத் இல்லத்தி யுஷீரு இலைகள் முதரிஸ். முதரிஸ் சுட்டி காட்டக்கூடிய சூறாவுடைய பேரை நீங்க சொல்லுங்க. என்ன மவுஸ் பாயிண்டர் நான் வச்சா வேற இடத்துல காட்டும். ஏற்கனவே இப்ப நீங்க சொல்லி இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். முஃப்ரதாத்துன் இதாஃபிய்யா. முஃப்ரதாத்துன் இதாஃபிய்யா. அல்-அரப் இதாஃபிய்யாண்டா மேலதிகமான சொற்கள், மேலதிகமான முஃப்ரதாத்துகள். அதாவது பாடத்துல வராத மேலதிகமான முஃப்ரதாத்துகளை இங்க உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. சில நேரங்கள்ல ஒரு வஹ்தாவிலையும் சில முஃப்ரதாத் இதாஃபிய்யா தருவாங்க. இவ்வாறுல வராத மேலதிகமான முஃப்ரதாத்துகள். இங்க என்ன சொல்றாங்கன்னா உன்துர் வஸ்தமி' வஅஇத். உன்துர் வஸ்தமி' வஅஇத். வஅஇத். சரி. இப்ப இதுல என்ன இருக்குது? இது வந்து டேஸ் ஆஃப் தி வீக் நம்பர்ஸ் அரபில இருக்குது. தேதி பெயர்கள். இது ஒரு கலண்டர் இருக்குது தானே? என்ன என்ன எழுதி இருக்கிறாங்க?
நம்பர்ஸ் நம்பர்ஸ் இப்போது நீங்க பாருங்க, முஹர்ரம் என்று எழுதியிருக்கிறான். முஹர்ரம்ங்கிறது அரபு மாதங்கள்ல முதல் மாதம் தானே முஹர்ரம். இங்க அடுத்த ரோல என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா ஐயாமுல் உஸ்பூ, வார நாட்கள் எழுதியிருக்கிறான். யாரும் கதைக்கிறீங்களோ உங்களோட மைக் ஆஃப் பண்ணுங்க. வீட்டுல யாரோ கதைக்கிற சவுண்ட் கேட்குது, அடுத்த அடிச்சுட்டு இல்லாம மைக் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. வார நாட்கள் எழுதியிருக்கிறாங்க. السبت الأحد الاثنين الثلاثاء الأربعاء الخميس الجمعة. طيب سبت என்றால் என்ன? السبت சாட்டர்டே, சனிக்கிழமை. சாட்டர்டே. அது தொடர்ந்து வார நாட்கள் வரும். அல் அஹத் ஞாயிற்றுக்கிழமை. சண்டே. طيب الاثنين மண்டே. திங்கட்கிழமை. طيب الثلاثاء طيب الأربعاء வியாழன். வியாழன். طيب الخميس طيب الجمعة வெள்ளிக்கிழமை. طيب பாருங்க, ஜும்ஆ இல்லையா? அல் ஜுமுஆ மீமுக்கு என்ன இருக்கு? மீமுக்கு தம்மா இருக்கு தானே. وإذا نودي للصلاة من يوم الجمعة جمعة. طيب السبت الأحد الاثنين الثلاثاء الأربعاء الخميس الجمعة. طيب இப்போது நான் சொல்லும் பொழுது எனக்கு பின்னால நீங்க சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமை. அதாவது நாலோட இருக்கு தான் வரும். எங்களு அரபியில வந்து வித்தியாசமா வருது இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான். அஸ்ஸபத் சொல்லுங்க. அல் அஹத் الاثنين الثلاثاء الأربعاء الخميس الجمعة طيب யார் சொல்ல போறீங்க? வார நாட்கள் ஆபிதா சொல்லுங்க. நவால். அப்புறம் நவால். السبت الأحد الاثنين الثلاثاء الأربعاء الخميس الجمعة. طيب نوال. السبت الأحد الاثنين الثلاثاء العربية الخميس الجمعة. ياسمين بشير. السبت الأحد الاثنين الثلاثاء الأربعاء الخميس الجمعة. طيب வேற யார் சொல்ல போறீங்க? என்னங்க? ஃபரிதா ஃபாத்திமா உஸ்தாதா. حسنا. ஜாஸ்மின், அப்புறம் ஃபரிதா ஃபாத்திமா, அப்புறம் ஹசீனா. السبت الأحد الاثنين الثلاثاء الأربعاء الخميس الجمعة. ஃபரிதா ஃபாத்திமா உஸ்தாதா. ஃபரிதா ஃபாத்திமா. السبت الأحد الاثنين الثلاثاء الأربعاء الخميس الجمعة. جمعة جمعة جمعة. طيب அடுத்தல் ஆயிஷா சொல்லுங்க.
சொல்லுங்க. السبت الأحد الاثنين الثلاثاء الأربعاء الخميس الجمعة طيب அதாவது الثلاثاء சரி. சொல்லுங்க. الثلاثاء السبت الأحد الاثنين الثلاثاء الثلاثاء الأربعاء الخميس الجمعة. جمعة. طيب அடுத்து السبت الأحد சொல்லுங்க. சொல்றீங்களா சார்? ரெஜினா பாருங்க சொல்றீங்க சார். السبت الأحد الاثنين الثلاثاء الأربعاء الخميس الجمعة. طيب அடுத்து طيب அதாவது இப்ப பார்க்காம சொல்லலாம். யார் சொல்ல வரீங்க? طيب தத்ரீபுக்கு போகலாம், பிரச்சனை இல்லை. தத்ரீப் போகலாம். அதுக்கு முன்னால உங்களுக்கு இந்த இலக்கங்கள் உங்களுக்கு தெரியும் தானே? முதலாவது இருக்கிறது என்ன? واحد اثنان أربعة خمسة ستة سبعة அஷரா வரைக்கும் படிச்சிருக்கீங்க தானே? அஷரா வரையில படிச்சிருக்கிறீங்க. நீங்க அஷரா வரையில எப்படி படிச்சிருக்கிறீங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி படிச்சிருக்கிறீங்க தானே? அதே மாதிரி அவ்வல் சானி சாலிஸ் ராபி ஹாமிஸ் அப்படி படிச்சிருக்கீங்களா? இன்னும் படிக்கலையா? இன்னும் படிக்கல சார். الدور الأول الدور الثاني الدور الثالث இன்னும் படிக்கலையா? சொல்லி கொடுத்துருக்கீங்க. சரி, ஓகே இன்ஷா அல்லாஹ். அப்ப ரெண்டு மாதிரி அதது எங்களுக்கு என்னலாம் தானே? வாஹிதனா உண்டு, இத்னான் என்றால் இரண்டு, அவ்வல் என்றால் முதலாவது, அசானி என்றால் இரண்டாவது. அது நாங்க பார்ப்போம். இப்ப இங்க உள்ள ஐயாமுல் உஸ்பு வார நாட்களை உங்களால சொல்ல முடியுமா இருக்கும். இப்ப நான் தத்ரீபுல் அவ்வல் முதலாவது தத்ரீபுக்கு போகலாம். அக்மில் ஐயாமுல் உஸ்பு, ஐயாமுல் உஸ்புவா பூரணப்படுத்த சொல்லி இருக்கணும். முதலாவது என்ன இருக்குது? அடுத்தது الاثنين الثلاثاء الأربعاء الخميس الجمعة. الأربعاء சரிதானே? எப்படி சொல்லணும்? பாவுக்கு கஸ்ரா தான் இருக்கு, பாவுக்கு கஸ்ரா இருக்கு. அடுத்த தத்ரீப் அஸ்ஸானி ரத்திப் ஐயாமுல் உஸ்பு, ஐயாமுல் உஸ்புவா தர்த்தீப் பண்ணுங்க. சரியா? மேல தர்த்தீப் இல்லாம தந்திருக்கிறாங்க. எப்படி தர்த்தீப் பண்ணுவீங்க? முதலாவது முன்னர் உள்ள பயிற்சியில கலந்து கொள்ளாமல் இருக்கக்கூடியவங்க யார் இருக்கிறீங்க? இந்த தர்த்தீப் ஒருத்தர் சொல்லுங்க. خيرونيسا தர்த்தீப் பண்ணுங்க. ஓகே உஸ்தாஸ். السبت الأحد الاثنين الثلاثاء الأربعاء الثلاثاء எப்படி சொல்லுங்க? الأربعاء الخميس الجمعة.
طيب இன்னொருத்தருக்கு சான்ஸ் யாரு? அதாவது சொல்லாதவங்க, முன்னர் கலந்து கொள்ளாத ஒருத்தர் சொல்லுங்க. الخميس sorry السبت الأحد الاثنين الثلاثاء الأربعاء الخميس الجمعة. طيب محمد ياسمين. السبت الأحد الاثنين الثلاثاء الأربعاء الخميس الجمعة. طيب அடுத்து யார் சொன்னா? ஹசீனாவா? முன்னால கலந்து கொள்ளாத ஒருத்தர் சொல்லுங்க. السبت الأحد الاثنين الثلاثاء الأربعاء الخميس الجمعة. طيب أحسنتم جميعا بارك الله فيكم. التدريب الثالث மூன்றாவது تدريب. أشر إلى اليوم الذي تسمعه. நீங்க செவிமடுக்கிறதுனால சொல்ல சொல்றாங்க. இப்ப நான் நாளுடைய பெயரை சொல்லும் பொழுது அது எந்த இடத்துல இருக்குது அப்படி என்று நீங்க சொல்லணும். உதாரணமா அல் அர்பிஆ என்று நான் சொன்னா, அல் அர்பிஆ சொன்னா அது எங்க இருக்குது? முதலாவது இருக்குது இடத்துல எப்படி எங்க எழுதி வச்சிருக்கிறாங்க? மூணாவது தத்ரீப், தத்ரீப் தாலித்ல طيب واحد சொல்லலாம். طيب இப்ப நான் சொல்ல போறேன், கேட்டுக்கோங்க. الاثنين رقم ثالث. طيب الجمعة رقم طيب الأحد ثانية. طيب الثلاثاء خمسة. طيب التدريب الرابع என்றால் قل اليوم الذي يشير إليه المدرس. முதர்ரிஸ் சுட்டி காட்டக்கூடிய நாள நீங்க அந்த பேரை சொல்றாங்க. طيب நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். ரகம் 3 மூணாவதாக இருக்கிறது என்ன? قبل الأخير கடைசிக்கு முன்னால இருக்கிறது. طيب وسط நடுவுல இருக்கிற வசத்துல இருக்கிறது. இதோட நாங்க இந்த பாடத்தை முடிச்சு கொள்ளலாம். நான் பேசுறது எக்கோ சவுண்ட் கேக்குது, யாரோ மைக் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, அவுட் ஸ்பீக்கர் நான் நினைக்கிறேன். யாராவது கிழமை நாட்களை சொல்ல போறீங்களா? இது வரைக்கும் கலந்து கொள்ளாத யாராவது பார்க்காம சொல்ல போறீங்க? பார்க்காம வேற யாரும் சொல்ல போறீங்க? கலந்து கொண்டாலும் பரவாயில்ல. அவங்க சொல்றது கொடுங்க. السبت الأحد الاثنين الثلاثاء الأربعاء الخميس الجمعة. طيب أحسنتي. யாஸ்மின் சொல்லுங்க. எத்தனை யாஸ்மின் இருக்காங்க? எந்த யாஸ்மின் என்ன சொல்றாங்க தெரியல. சரியா சொல்லுங்க. நான் யாஸ்மின் சொல்லுங்க. محمد ياسمين. ممتاز بهم. الأحد الاثنين الثلاثاء الأربعاء الخميس الجمعة. طيب ممتاز بهم. بلكيس أستاذ. ممتاز بهم أستاذ. السبت الأحد الاثنين الثلاثاء الأربعاء الثلاثاء சொல்லணுமா? الثلاثاء சொல்லணும். அப்படி شمسية ده الثلاثاء. ايوه سر.
الأربعاء الخميس الخميس الجمعة. الجمعة. طيب بلقيس أستاذ فريدة السبت نوال بلقيس أستاذ السبت الواحد الأحد السبت الأحد الاثنين الثلاثاء الأربعاء الخميس الجمعة. طيب فريدة نوال. فاطمة أستاذة السبت السبت الأحد الاثنين الثلاثاء الأربعاء الخميس الجمعة. طيب இப்ப ரெண்டு பேர் வாங்க, யார் வரீங்க? بلقيس أستاذ இல்ல இப்ப ஆயிஷா சொன்னாங்க, உஸ்தாத். இப்ப சொன்னாங்க இதெல்லாம் இல்லாமல். ஆயிஷா அடுத்த நவால் சொன்னீங்க தானே? வேற السبت இல்ல இல்ல இருங்க. யார் இப்ப சொன்னீங்க? பேர் சொன்னீங்க. அடுத்த ஆள் மைக் ஓபன். ஹசீனா. அடுத்தது யாரு? ரஹ்மத் உஸ்தாத். பேர் மூணு பேருன்னு சொன்னாங்களே, பேர் மறந்து போயிட்டு. ரஹ்மத்தா? ரஹ்மத், ஹசீனா. ஒருத்தர் வந்து சபத்தண்டா அடுத்தவர் அடுத்தது சொல்லணுமா? ஒருத்தர் சொல்லுங்க. السبت السبت الأحد الأحد الاثنان الثلاثاء الأربعاء الخميس الجمعة. طيب அதாவது நீங்க பயிற்சி அனுப்பும் பொழுது ஒவ்வொருத்தரும் மனப்பாடத்துல அந்த முதல்ல பார்த்து பலமுறை சொல்லி பாருங்க, பிறகு பார்க்காமல் வாய்ஸ் கிளிக்ஸை சொல்லுவாங்க. இதோட நாங்க எங்களுடைய இந்த பாடத்தை முடிச்சுக்கொள்ளலாம். சரி, ஏதாவது கேள்விகள் பாடத்தோட சம்பந்தப்பட்டது? இருக்கு. லெசன் 21ல இருக்கு. லீ குர்ஃபத்தில் நௌம் லீ குர்ஃபத்தில் ஜுலூஸ், அதுல லீ இருக்கு, மத்ப ஹம்மாம்ல மட்டும் லில் இருக்கு. லீக்கும் லில்க்கும் என்ன வித்தியாசம் உஸ்தாத்? ரைட், அது நல்ல கேள்வி. அடுத்தவங்க மைக் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது மாதா துரீது, ஒரு சவுண்ட், ஒரு மைக்ல இருந்து சவுண்ட் வருது, என்ன மைக்னு தெரியாது, கேள்வி கேட்டவங்களுக்கு தெரியாது, நீங்க ஆஃப் பண்ணிக்கங்க. மாதா துரீது லிகுர்ஃபத்தின் நௌம், மாதா துரீது லிகுர்ஃபத்தின் நௌம். நாங்க என்ன இணைச்சிருக்கிறோம்? உர்ஃபத்துன் நௌம் என்ற அந்த வார்த்தையோட ஒரு லாம இணைச்சிருக்கிறோம். லாமண்டா லீ, லீ என்ற ஒரு வார்த்தை. சரி, இங்க வந்து உர்ஃபத்துல் ஜுலூஸ் என்கிறதோட லாம இணைச்சிருக்கிறோம், லீ என்று இணைச்சிருக்கிறோம். லிகுர்ஃபத்துல் ஜுலூஸ். இங்கேயும் அதே தான். அல் மத்பஹ்ங்கிறத அல் மத்பஹோட நாங்க லாம இணைச்சால் லில் மத்பஹ், இப்படித்தான் நாங்க எழுதுவோம். அந்த அலிஃபை விழுத்தாட்டிட்டு சேர்த்து எழுதுவோம். ரைட், இப்போ அதை வந்து நான் உங்களுக்கு எழுதி காண்பிச்சா இன்னும் தெளிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் லீ என்கிற ஒரு கலிமாவை, ஒரு ஹர்ஃபை நாங்க இன்னொன்றோட இணைக்கிறோம். இங்க என்ன இருக்குது? உர்ஃபத்துன் நௌம். ரெண்டையும் நாங்க இணைக்கிறோம். ரெண்டு கலிமாவையும் இணைக்கிறோம். இணைக்கும் பொழுது எப்படி வரும் அப்படின்னா, தி இதுக்கு லாம கஸ்ரா தான் இருக்காங்க. தி لغرفتين اوكي. அப்புறம் வந்து லீ என்ற இந்த ஹர்ஃப கலிமாவை இதோட இணைக்கிறோம். அல் மத்பஹோட இணைக்கிறோம். சரியா? அப்படி இணைக்கும் பொழுது
எப்படி நாங்க எழுதணும்? இதுல வந்து இந்த எப்பயுமே எங்கெல்லாம் வருது இடையில வரும் பொழுது அந்த அலிஃப் வந்து விழுந்துடும். அந்த அது வந்து அலிஃப் அல்ல ஹம்சத்து வசல் வந்து விழுந்துடும் அப்படின்னு நாங்க படிச்சிருக்கிறோம் தானே. பொதுவாக விழுந்தாலுமே அதை வந்து நாங்க இங்கெல்லாம் விழுந்தா இருக்கு, ஆனாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், எழுத்துல கொண்டு வருவோம். ஆனா லாம் சேரும் பொழுது மட்டும் அதை எழுத்துல கொண்டு வர மாட்டோம். கொண்டு வராம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, இதை சேர்த்து வாசி எப்படி இருக்குது? லில் மத்பஹ் தானே. லில் மத்பஹ் அல் மத்பஹ்ல இந்த அல் விழுந்தால் சேர்த்து வாசிக்கும் பொழுது லி மத்பஹ்னு வாசிக்கணுமா லில் மத்பஹ்னு வாசிக்கணுமா? லில் மத்பஹ். லில் மத்பஹ். அதனால நாங்க இதை இப்படி எழுத மாட்டோம். எப்படி எழுத மாட்டோம் பாருங்க. இப்ப அலிஃபையும் நீங்க இதுல எழுதிட்டீங்க அப்படின்னா, இப்படி எழுதிட்டீங்கன்னா ஒரு சிக்கல் வரும். அரபு மொழியில லான்ற மாதிரி ஒரு சிக்கல் வந்துடும் தானே. லாலில் மத்பஹ்ன்ற மாதிரி வாசிக்கிறதுக்கு நிலைமை ஏற்படும். அதனால இங்க என்ன செஞ்சிருவாங்கண்டா, அலிஃபை நம்ம மொழிச்சல்ல வர்றது இல்லை எப்படியுமே. அதனால அதை அப்படியே டெலீட் பண்ணிட்டு இப்படி எழுதிடுவாங்க லில் மத்பஹ். விலங்கி டைப் எப்படி வந்திருக்குது லில் மத்பஹ்? கேள்வி கேட்டவங்களுக்கு எனக்கு தான் புரிஞ்சு. அதாவது மொழிச்சல்ல எப்படியும் வராது, அதை எழுத்துலையும் நம்ம இல்லாமாக்கி எழுதிருக்கிறோம். இங்க வந்து இல்ல நேரடியாகவே நாங்க இணைச்சிருக்கிறோம். குர்ஃபத்துன்னோம் குர்ஃபத்தின்னோம். வேற எதுவும் கேள்வி இருக்கா? நாங்க அடுத்து